என் அன்பு குழந்தையே, இந்த நல்ல நாள் உன்னுடைய வாழ்க்கையின் விடியலாக அமையப் போகிறது. ஆம் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய நல்லது ஒன்று நடக்கப் போகிறது. இதை நீ முழுமையாக கேட்டுவிட்டு என்னுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். அடுத்த வெள்ளிக்குள் நீ மனதில் நினைத்திருந்த காரியங்களும், நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த காரியங்களும் நிச்சயமாக உனக்கு கைகூடி வரும். ஒரு நிமிடம் நீ அமைதியாக உட்கார். நான் கூறும் வார்த்தைகளை நீ கண்களை மூடிக்கொண்டு கவனமாக கேள். நிச்சயமாக உனக்கு தேவையானதை நானே செய்கின்றேன். நீ நிறைவு காணும் வரை நானே உன்னை வழி நடத்தி செல்லுவேன். நிறைவு காணும் வரை உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை கவனித்துக் கொள்ளுவேன். உன்னுடைய சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கிவிடு. ஒவ்வொரு முறையும் கெட்டது மட்டுமே எனக்கு நடக்கிறதே என்று நீ நினைக்காதே. நீ கடந்த ஆண்டுகளில் மோசமான பல கஷ்டங்களை கடந்து வந்துள்ளாய் என் தங்கமே. அதனால்தான் அப்படியாக நீ உணர்கிறாய். ஆனால் நிலைமை இப்பொழுது வெகுவாக மாறிக்கொண்டே வருகிறது. வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க தொடங்கிவிட்டது. எனவே நேர்மறையாக மட்டுமே எப்பொழுதும் நினைத்து பழகு. எல்லா விஷயத்திற்கும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு பிரிக்காத பொழுது, உன்னை யாருக்குமே புரியாத பொழுது, உன்னை விட்டு பிறர் விலகும் பொழுது, உன்னோடு யாரும் பேசாத பொழுது, உன்னை குறை கூறும் பொழுது, உனக்கு கோபம் வரும் பொழுது என உன்னை எல்லோரும் வெறுக்கும் பொழுது கூட, உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது என்று எல்லா நேரத்திலும் நீ மௌனமாக இரு. மௌனம் ஒன்றே சிறந்தது. எல்லாவற்றையும் மௌனமாக கடந்து வா. எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருந்தால் நடக்க போவது எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் கடந்து வர பழகிக்கொள். அதிலும் மௌனமாக நீ சிரித்து கொண்டே நகர்ந்து வர கற்றுக்கொள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். ஆனால் மௌனம் பல பிரச்சனைகளை வராமலே தடுக்கும். நானும் உன்னுடைய வாழ்க்கையில் இதைத்தான் கடைபிடிக்க சொல்லி கொடுக்கிறேன் தங்கமே. நீ இழந்ததையும் நீ தொலைத்ததையும் நானே அறிந்திருக்கின்றேன். என்னுடைய கண்களில் படாமல் ஏதாவது நடந்துவிடுமா என்ன? இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அது உனக்கு நன்மைகளை விளைவிக்கும் என்றுதான். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் என்னுடைய ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் என்பதை நான் உனக்கு தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் இப்பொழுது நான் மௌனமாக புன்னகைத்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே. இன்று நீ இதை முழுமையாக கேட்டுவிட்டாயானால் அடுத்த வெள்ளிக்குள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நிகழும். நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.